Hi friends, welcome to Cook with Sangeeta. So, நம்ம பெங்களூர்ல பாபு சஃபாலயா நம்பர் 40 செகண்ட் கிராஸ்ல இருக்கோம். உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து கூட நம்ம குக் வித் சங்கீதா மசாலா வேணும்னா வாங்கிக்கலாம், இதெல்லாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்ததுல நம்மளோட சப்ஸ்கிரைபர் அம்மா வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா எவ்வளோதான் என் மசாலா பற்றி நானே சொல்லும் போது உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குமோ இல்லையோ தெரியல. எனக்கே வந்து இது ஆச்சரியமா இருக்கு, வியப்பா இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு ப்ரூஃப் பண்ற விதமா இவங்க சொன்னது இருந்தது. ஸோ சொல்லுங்கம்மா. வணக்கம். பொடி வாங்கி சாப்பிட்டு கால் வலி நல்லாச்சு. என்ன பொடி? 6 months ஆயிடுச்சுங்கோ. பெரண்டை, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை 3 வாங்கி சாப்பிட்டு 1 month கால் வலி கம்மியா இருக்குது. பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். மறுபடியும் வாங்க வந்திருக்கிறோம். அதேதான். என்னெல்லாம் இன்னைக்கு வாங்கினீங்க? பெரண்டை, கருவேப்பிலை, முருங்கை பொடி. சரி, இது நீங்க நினைச்சு பாருங்க, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்களை நான் வந்து நீங்க இப்படிலாம் சொல்லணும், வாங்க காசு கொடுக்குற சொல்லுங்க, இதெல்லாம் இல்லைங்க. இது நாங்களே இஷ்டப்பட்டு சொல்றது தாங்க. கரெக்ட். ஒரு சிலர் வீடியோல வந்து இப்படி சொல்லணும்னா கூட இல்லைங்க, பின்னாடி இப்படி சொன்னாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஃபீட்பேக் கொடுத்தவங்க. பட் இது எதுக்காகன்னா, உங்களை மாதிரி யாராவது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்குங்கிறதான். எனக்கு பெரண்டை கிடைக்கிறது நிஜமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் வந்து நான் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கி, அதாவது ஒரு தோட்டத்துல வச்சு இது பண்றாங்க பாத்தீங்களா, மருந்தடிக்கிற இடத்துல அந்த மாதிரி இல்லாம மலை பிரதேசத்துல விளையிறத வாங்குறேன். ஸோ அது மாதிரி நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்குவேன். இவ்வளோ செஞ்சு எனக்கு இந்த முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பரண்டை இது மூணும் வந்து நான் உருவாக்குனது ஒன்று. இப்படி சாப்பிட்டா, ஏன்னா அது நான் ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கேன், இப்படி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. என்னோட லைஃப்ல நான் அதை எடுத்துக்கும் போதும் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அதை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் சில விஷயங்கள் பெண்கள் வந்து பர்சனலா எல்லாமே வெளியில சொல்ல முடியாது. நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னால எந்த அளவுக்கு ஒரு எப்படி இலைமரவு காய்மரவுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் வேணுங்கிறவங்க வெப்சைட் இல்லை நம்ம வாட்ஸ்அப் எதில் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேங்கும் போது ஒரு டாக்டர்கிட்ட தான் நம்ம போகும்போது, அப்பா போனா அப்ப இவங்க கிட்ட போனா நல்லாயிடுன்னு நினைப்பேன். ஆனா ஒரு மசாலா வாங்கி சாப்பிட்டு எனக்கு தீராத வழி தீர்ந்துடுச்சுன்னு சொல்லும் போதும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. பட் நிஜமா சொல்றேன், இதுக்கு பின்னாடி என்னோட உழைப்பு அவ்வளோ இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நான் ஒரு கால்குலேஷன் போட்டு இது ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பரண்டை, எனக்கு அங்கே உள்ள ஒன்று இருக்கு. இதெல்லாம் போட்டா இப்படி இருக்கும். அதாவது நியூட்ரிஷன் வேல்யூ நான் வந்து எப்பயுமே எல்லா ஒரு ரெசிபிலையும் நான் வந்து அதை யோசிச்சு தான் பண்ணுவேன். ஸோ நம்ம இவ்வளோ குக்கிங் நாலேஜ் வச்சுக்கிட்டு சும்மா ஒரு